நம்ம பார்க்க போகிற இடம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். அழகான ஒரு தாமரை குளம் இருக்குது பாருங்க. எவ்வளோ தாமரை பூ பூத்துருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. கோயில் தான் அர்த்தநாரீஸ்வரர் கோயில். கோயிலில் தான் நம்ம மேலே போகணும். மேலே வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். இங்கே வந்து மேலே உச்சி பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது மேலே லாஸ்ட்டில். திருச்செங்கோடு இந்த மலையோட அடிவாரத்தில் இந்த பிரம்மாண்ட நாகர், இந்த பிரம்மாண்ட நாகர் சிலை ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த மலையவே காக்குதுன்னு சொல்கிறாங்க. நாகர் சிலை திருச்செங்கோடு மலையவே காக்கும் நாகர். பிரம்மாண்ட நாகர் சிலையை பாருங்கள். அந்த காலத்திலே அருமையாக வடிவமைச்சு காக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நாகர் இப்போ தான் ஒரு பாதி தூரத்தை கடந்துருக்குறோம். மண்டபம் மேலே வந்தாச்சு. இங்கே நிறைய சிலைகள்லாம் வந்து கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க. இது என்ன சிலைன்னு தெரியல. இங்கே கீழே ஒரு சிலை ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ரெக்கை வச்சது மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்குது. மேலே ஒரு சிவன் சிலை குடும்பத்தோடு ஒரு சிலை ஒன்று பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிலை இருக்குது. அதே மாதிரி பார்வதி சிவன் சிலைகள். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலையில் இங்கே ஒரு பாம்பு வடிவம் முக்கியமாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஆதி காலத்துலேயே இந்த சிற்பம்லாம் கிட்டத்தட்ட நெருங்கி கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. இதுதான் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மண்டபம். கோயில் பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட மணி ஒன்று தொங்குது. கோயிலோட வாசல். நிறைய ஜோடி ஜோடியாக கால் தடம்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோயில் தூண் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய இருக்குது அதே மாதிரி தூண். ஒவ்வொரு சிற்பத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க.
கோயில் இருக்குது. பூட்டியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு சிவன் நடராஜர் அம்பாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. நடராஜர் அம்பாள். இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட ஒரு சாமி, சிவன் சிலை, நாகர். இந்த பக்கம் ஒரு சிலை ஒன்று இருக்குது, சிவலிங்கம். மஞ்சள் போடுறாங்க, மஞ்சள் போட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க. இது கோயில் பிரதான மண்டபம். கோயிலோட பிரதான மண்டபம் தான். மண்டபத்தில் சிற்பக்கலையோட பாருங்கள் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இது இதான் கோயிலோட சந்நிதி. மக்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பொதுமக்கள். இரண்டு சிலை இருக்குது. சிவாலயத்தோட முகப்பு. பக்கத்தில் நந்தி, இந்த பக்கம் ஒரு முனிவர். இங்கே வந்து ஒரு பாறை ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பெருசாக மலை மேலே உச்சியில் இருக்குது பாருங்கள். இந்த பாறை மேலே வந்து இன்னொரு பாறை ஒன்று வச்சுருக்கு. இது எப்படி இந்த பாறை மேலே போச்சுன்னு தெரியலை. அந்தளவுக்கு ஒரு இருக்குது. கீழே வந்து ரெண்டு பக்கம் பிடிமானம் இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த பாறை பிடிமானமாக இருக்குது. புவியீர்ப்பு சக்தியிலே வந்து இந்த பாறை அந்த மாதிரி தாங்கிட்டு நிற்கிதுங்க. பாருங்க எவ்வளவு செங்குத்தாக இருக்குன்னு. மேலே தெரியுது பாருங்க விநாயகர் கோயில். அங்கே தான் நம்ம போகணும். பாதையை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு. இதில் தான் மேலே ஏறணும். கைப்பிடி கொஞ்சம் சைடில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் போகணும், இல்லைன்னா கரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிறது மாதிரி தான். வந்துட்டோம். பார்க்கத்தாங்க கிட்டவா இருக்குது. இன்னும் 1/2 கிலோமீட்டர் போகணும் மாட்டிருக்குது. முன்னாடி 3 பக்தர்கள் போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா திருச்செங்கோடு பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இவ்வளோ லாங்கில் இருக்குங்க, கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் லாங்கில் இருக்க. இன்னும் மேலே போகணும். இல்லை சம்மந்தம் இல்லாமல் இந்த பாறையில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேலே ஏறி நிற்கிறாரு. எப்படி இறங்குவாருன்னு தெரியல, எதுக்கு ஏறினாருன்னு தெரியல. இல்லை மறுபடியும் கீழே இறங்கி மேலே ஏறுறது மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. பாறை அந்த ஷேப்பில் இருக்குது. கோயில் அங்கே இருக்குது. சிரமப்பட்டு தான் ஏறி, கஷ்டம் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்குங்க. படியே இல்லை, சும்மா லைட்டாக டச் பண்ணி வெட்டியிருக்கிறாங்க பாருங்க. ஆமாம் ரொம்ப நட்டக்குத்தில் இருக்குது. இதில் போய் மேலே ஏறணும். இங்கே இறங்க இதே பிறகு இந்த இடம் இறங்குற இடம். இங்கே ஒரு சுனையாட்டம் இருக்குது. மீன் கொஞ்சம் நிறைய அலையுது. ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்தாச்சு.
இங்கே இந்த கோயில் இதுதான் உச்சி பிள்ளையார் கோயில். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். உச்சி பிள்ளையாரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புவோம். வணக்கம் நண்பர்களே, நன்றி. பிள்ளையார் கோயில்.